வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத், நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த தகுதி நீக்க விவகாரம், ஒலிம்பிக் கூட்டமைப்புக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ராகுல், கண்டனம் தெரிவித்த மத்திய அரசு, தகுதி நீக்க பின்னணி என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறக்கூடிய 33வது ஒலிம்பிக்கில் தற்போது மல்யுத்தத்தில் பங்கு பெற்ற வினேஷ் போகத் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார். நேற்று வரை அவர் பதக்கம் வெல்வார், தங்கத்தை கொண்டு வருவார் என்று இந்திய மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் குறைந்தபட்சம் தங்கம் அல்லது வெள்ளியாவது நமக்கு கிடைக்கும் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு பதக்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைத்திருந்த வேளையில் அவரது தகுதி நீக்கம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய மக்களிடையே. அதாவது 100 கிராம் 50 கிலோ எடைப்பிரிவில் அவர் போட்டியிடுகிறார். 50 கிலோவை விட 100 கிராம் 50 கிலோ 100 கிராம் இருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இந்திய ஒலிம்பிக் சங்கம் மிகப்பெரிய தனது கண்டனத்தை பிடி உஷா அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் பேசப்பட்டது. பிரதமர் அவர்கள் பிடி உஷாவுடன் நான் பேசியிருக்கிறேன், அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இது பற்றி மன்சுக் மாண்டவியா அவர்கள் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இது குறித்து குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் அவர்கள் கூறியிருக்கும் பொழுது 100 கிராம் என்ற அளவிற்காக தகுதி நீக்கம் தான் செய்யப்படுவதில்லை, இதற்கு பின்னால் ஒரு கான்ஸ்பிரசி சதி இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த குத்துச்சண்டை மல்யுத்த வீரர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். பிஜேபியின் எம்பி இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை ஜந்தர் மந்தரில் நடத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் இந்த போட்டிக்கு செல்வாரா, இந்திய ஒலிம்பிக் சங்கம் அவரை அனுப்புமா என்றது போன்ற பல்வேறு கேள்விகளும் கூட இருந்து வந்த சூழ்நிலையில் அவர் இன்று பங்கு பெற்று இறுதிப் போட்டி வரை தகுதி பெற்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக 100 கிராம் அதிகமாக இருந்ததன் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு அவர் 2 கிலோ கூடுதலாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி அளவில் அவர்களுக்கு உடல் எடையானது பரிசோதனை செய்யப்படும். அந்த வகையில் நேற்று இரவு அவர்களது எடை பார்க்கும் பொழுது 2 கிலோ அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக தனது முடியை குறைத்தும் தனது உடலிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றியும் கூட தன் எடையை குறைக்க முயற்சி செய்தும் கூட ஒரு 2 கிலோ என்ற அளவில் 1.9 கிலோ அவர் குறைக்க முடிந்தது. தவிர அந்த 100 கிராம் எடையானது அதிகம் இருந்ததன் காரணமாக தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே தங்கப்பதக்கம் இன்று அவர் மோத இருந்த சாரா ஹில்டர் பிரண்டா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிப்பதக்கம் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை, 2 வெண்கல பதக்கங்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் ஒரு கதையாகவும் கிட்டத்தட்ட அனைவரின் ஒரு சோகமான ஒரு முடிவாகவும் இது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒலிம்பிக் சங்கம் எடுத்த முடிவு இந்தியர்கள் அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இதன் பின்னணி என்ன, இதில் ஏதேனும் சதித்திட்டங்கள் இருக்கிறதா என்பது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்கள் இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம். வணக்கம். விளையாட்டு பயிற்சியாளர் திரு ஜெய் கணேஷ் அவர்கள் அரங்கில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி துணைத் தலைவர் திரு காமேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சார், விளையாட்டு பயிற்சியாளர் உங்கள்கிட்டருந்தே நான் துவங்குறேன் சார். சொல்லுங்கள் சார், இந்த வினேஷ் போகத் அவர்களுடைய தகுதி நீக்கம் இந்தியர்களே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பதக்கம் வெல்வார், கண்டிப்பாக ஒரு பதக்கம் உறுதி என்ற நிலையில் இந்த நடந்திருக்கிறது. இதன் பின்னணி குறித்து உங்களுடைய ஒரு பார்வை என்ன? இல்லை தகுதி நீக்கம் செய்யப்படுவது முறையானது தானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த போகத்துக்கு கங்க்ராட்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ போராடி ரவுண்ட் வைஸ் செமி வரைக்கும் செமியில் வின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் போகும்போது இது டெய்லி ரொட்டீன் செக்கிங் இருக்கும். எப்போவுமே எவ்ரி ரவுண்ட் போகும்போது வெயிட் செக் பண்ணுவாங்க. அந்த வெயிட் செக் பண்ணும்போது ஃபைனல்ஸில் வரும்போது எக்ஸஸ் ஆஃப் வெயிட் இருக்குன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபைன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட எப்போவுமே இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு இது வெயிட் கேட்டகரி ஈவெண்ட்ஸ் இது. ஸோ அந்த பிலோ 50 பிலோ 70 இந்த மாதிரி கேட்டகரிஸ் வரும். ஓப்பன் டு ஆல் கேட்டகரிஸ் கிடையாது. ஸோ இந்த கேட்டகரிஸில் இது எல்லாமே கோச்சஸ் அவேர்னஸ் இருக்கும். இந்த கோச்சஸ்க்கும் இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ண போகும்போது செமியில் வரைக்கும் அவங்க குவாலிஃபை ஆனவங்க ஃபைனல்ஸில் குவாலிஃபை ஆகும்போது அந்த 1 டேயில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்ற போது சம்திங் ஹேப்பன் எதிர்பார்க்கவே முடியல. இந்த ஒரு விஷயத்தை சடனாக ஒரே நாளில் நீங்கள் சொன்ன மாதிரி 1.9 வரைக்கும் வெயிட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ அந்த பாடுபட்டுருக்கணும், அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணுன்றதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில்
இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி செமி வரைக்கும் அவங்க குவாலிஃபை ஆகும்போது ஏதோ ஒரு மெடல் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் முதல் விஷயம். ஏன்னா ஃபைனல்ஸில் தோக்கும்போது வின்னர் ஆர் ரன்னர், இப்போ வின்னர் ஆப்ஷன் இல்லாத போது ஸோ ரன்னர் ஆப்ஷனுக்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி செமியில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் மெடலாவது அவங்களுக்கு கன்சிடர் வரைக்கும் அவங்களுடைய உடல் எடையும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. அப்போ அதனால தான் அலோவ் பண்ணியிருக்காங்க, விளையாண்டு நியாயமாக. எவ்ரி மேட்ச் பிஃபோர் வந்து ரூல்ஸ் படி வெயிட் செக் பண்ணி தான் அது எல்லா டீமுக்குமே ஈக்குவலாக பார்ப்பாங்க. இதில் ஒலிம்பிக் கமிட்டி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அது ஃபார்முலா ஒரு கமிட்டி இருக்கும், அங்கேருந்து ஜட்ஜ் இருப்பாங்க, அம்பையர்ஸ் இருப்பாங்க, ஸோ ரெஃப்ரீஸ் எல்லாம் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறது. ஃபீல்டில் நடந்த ஒரு விஷயம் இல்லை, அவுட் ஆஃப் ஃபீல்டில் நடந்த விஷயம், பிஃபோர் மேட்ச் நடக்கிற ஒரு விஷயன்ற போது இது வந்து இதில் வந்து கான்ட்ரவர்சியாக வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. சர்வதேச மல்யுத்த அமைப்பின் தலைவர் நானட் லோவோவிக் வந்து சொல்லியிருக்காரு, வினேஷ் போகத்துக்காக நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான், அதனால தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வந்து சரியானது அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் வந்து வி கேனாட் சேஞ்ச் த ரூல்ஸ் அன்லெஸ் இது ஒரு ரூல்ஸ் பர்టిక్యులரா ஒரு எவி கண்ட்ரி சொல்றாரு 100 கிராம்காகலாம் தகுதி நீக்கம் செய்யப்படல. இல்ல அவர் பாக்ஸிங்ல இருந்திருக்காரு, அவருக்கு தெரியாது. ஒரு வெயிட் லிஃப்டிங்கோ ஒரு பாக்ஸிங்லயோ வெயிட் கேட்டகரின்னு வரும்போது கம்பல்சரி வெயிட் எடுப்பாங்க. அதுல எந்த ஒரு தகுதி நீக்கம் வரும்போது டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும். ஒரு ஃபீல்டு கேம்ல வந்து இப்போ அதே வந்து ஹாக்கி நடந்தது, நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச்ல அமித் ரோஹிதாஸ்ன்ற ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்க. பட் இட் இஸ் எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், பட் ரெட் கார்டு கொடுக்கும்போது நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளால ஆட முடியல. ஸோ அதனால நம்ம ஒரு மெயின் பிளேயரை லூஸ் பண்ணும்போது நம்ம செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸோட ஓப்பை லூஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கமிட்டி டிசைட் பண்ணுறது தான் இதில் வந்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டிலாம் போயிட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு எந்த ஜஸ்ட் போயிட்டு மேட்ச் அப்சர்வராக போகலாம், ஒருத்தர் கமிட்டி சேர்மனாக போகலாம், ஒருத்தர் இதாக. விஜேந்தர் சொல்கிற மாதிரி இந்த கான்ஸ்பிரசி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சார். ஸ்போர்ட்ஸில் வந்து கான்ஸ்பிரசி வராது, ரூல்ஸ் தான். இவங்க வெயிட் செக்கிங்கை வந்து கூட வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ கூட ரிலீஸ் பண்ணலாம். அவங்க ரிலீஸ் பண்ணும்போது 100% ட்ரூன்னு வரும்போது இன்கேஸ் வெயிட்ல ஏதாவது மெஷின்ஸ்ல எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சிருக்காங்களா அது சொல்ல முடியாது. மேபி வெயிட் மிஷின் ஃபால்ட் கூட இப்போ கூட சில மிஷின்ஸ்ல ஃபால்ட் வருது, அது மாதிரி சொல்லும்போது கூட வெயிட் மிஷின்ஸ் ஈக்குவலாக அவங்களுக்கும் அதே தான் வரணும். ஸோ காமனாக இது வந்து இதில் ஒரு கான்ஸ்பிரசி வரதுக்கோ கான்வெர்ட் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. பொலிட்டிக்கலாக வந்து நம்ம பேசலாம். இப்போ ரெஸ்லிங் இஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் இருக்கும்போது பேசும்போது வந்து ஒருத்தர் தனிப்பட்டு வரும். அன்லெஸ் இஷ்யூன்னு வரும்போது தான் இந்த விஷயம் நம்ம பேசுகிறோம். இந்த ரெஸ்லிங்ன்ற ஒரு கேமு ஒரு படம் அமீர் கான் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேம்ன்ற ஒரு பெரிய ஹைலைட்டே வந்து அதே போகத் ஃபேமிலி தான் இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. நீங்க அதே படத்துல பாத்தீங்கன்னா தங்கல்ன்ற ஒரு படம் தான் இன்னைக்கு ரெஸ்லிங்ன்ற ஒரு படத்தை தூக்குங்க. அதே சக் தே இந்தியான்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாக்கி உமன்ஸ்ன்ற ஒரு காமன்வெல்த் வின் பண்ணது தெரிஞ்சது. ஸோ எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிய வருது. தவிர இட்ஸ் ரூல்ஸ் தான், ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி எல்லாம் மாற்ற முடியாது. அதே தான் சேம் அப்ளைஸ் ஃபார் ஃபீல்டு கேமுக்கும் இண்டிவிஜுவல். இப்போ 100 மீட்டர்ஸும் அதே தான், ஃபவுல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா டிஸ்குவாலிஃபை தான். ஸோ ரூல்ஸை வந்து அவங்க எதுவும் வேரியேஷன் பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. இதில் கிளியராக தான் இருந்திருக்காங்க. நம்ம சைடில் அன்ஃபார்ச்சுனேட், நான் தான் சொல்லுவேன், வெயிட் எக்ஸஸ்ன்றது அன்ஃபார்ச்சுனேட். மேபி பிஃபோர் த டே என்ன டயட் அவங்க எடுத்தாங்க, அந்த டயட்ல எக்ஸஸ் இருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் கோச் அவங்களுக்கு டயட்டிஷியன் கோச்சஸ் எல்லாம் டெஃபினட்டாக இருந்திருக்கணும். இதை கேர் பண்ணாமல் எங்கே வந்து தப்பு நடந்தது அப்படின்றத அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். விக்கி, உங்களுடைய பார்வை, முதலமைச்சர் அவர்களும் கூட இதற்கு தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தார் இன்று அவர் எக்ஸ் தளத்தில். உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். இல்ல, வினேஷ் போகத் அவர்கள் வந்து செமிஃபைனல் விளையாடும் போது ஒரு வர்ணனையாளர் ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டார். அந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் அது பேசப்பட்டது. அதாவது கடந்த ஆண்டு இந்தியாவின் சாலைகளே போராடிய ஒரு மல்யுத்த வீராங்கனை இன்றைக்கு எவ்வளவு தூரம் கஷ்டத்தை தாண்டி இந்த செமிஃபைனல்ல வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு அந்த வர்ணனையாளர் பேசினார். எங்க ஒலிம்பிக் போட்டியில போட்டி நடைபெறுகிற இடத்துல வினேஷ் போகத் அவர்களும் மல்யுத்த வீராங்கனைகளும் இந்த அரசுக்கு எதிராக, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக போராடியதை குறிப்பிட்டு ஒரு வர்ணனையாளர் பேசுறார். அது சோசியல் மீடியா முழுவதுமாக பாஜகவுக்கு எதிரான குரலாக ஒலிக்கிறது. அடுத்த நாளே தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். கேள்வி எழுமா எழாதா? அந்த வர்ணனையாளர் இந்தியாவை சேர்ந்தவரா? நான் கேட்கறது, அந்த வர்ணனையாளர் இந்த கருத்தை எங்கிருந்து பேசினார்? அவர் ஒலிம்பிக் சம்மேளனத்தில் உள்ள ஒரு வர்ணனையாளர், அவர் பேசுகிறார். அப்ப இந்த போராட்டம் எப்படிப்பட்டது என்பதை அவர் குறிப்பிட்டு, எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலும் ஒரு வீராங்கனை வெற்றி பெற்று இன்னைக்கு செமிஃபைனல்ல வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைவுபெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் விதமாக பேசுகிறார். அந்த பேச்சு சிலரை காயப்படுத்தி. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச் இங்க ஜெய்கணேஷ் சார் சொல்றாங்க, அந்த மாதிரி கான்ஸ்பிரசிக்கு எந்த இடமுமே கிடையாது, யாருமே தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க சார். இல்ல நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்திருக்கேன். நான் வந்து ஸ்டேட் லெவல்ல போல் வால்ட் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். இதுல வந்து கல்லூரி அளவுல நான் வந்து போல் வால்ட்ல ஜோன் மெடலிஸ்ட். ஸோ அதனால கழிவுன்றி தாண்டுதல் வந்து என்னுடைய அத்லெட் ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஸோ எனக்கு தெரியும் இதெல்லாம் டயட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒரு வெயிட் ப்ரோக்ராம்ல கரெக்டா இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், செமிஃபைனல்ஸ் விளையாடும் போது 50 கிலோ சரியாக இருந்த ஒரு நபர்
2 கிலோ எக்ஸஸ் ஆகுறாங்க இறுதிக்கு போட்டிக்கு முன்னாடி. அப்ப டயட்டீஷியன் யாரு? டயட்டீஷியன் என்ன பண்ணாங்க? என்ன ஃபுட்டு கொடுத்தாங்க? ஒரு ப்ராப்பரா ஒரு வீராங்கனைக்கு டயட்டீஷியன் என்ன ஷெட்யூல் பண்றாங்களோ அதுதான். நீங்க ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் என்னங்கிறத ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்து வச்சிருவாங்க. நீங்க போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் என்னங்கிறத அதை எடுத்து வச்சிருவாங்க. நீங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்துக்கணும். அப்ப டயட்டீஷியன் இங்க என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? வினேஷ் போகத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. 2 கிலோ எப்படி சார்? நீங்க இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் சார், நாளைக்கு காலைல 2 கிலோ ஏறிட்டு வரேன் சார். 2 கிலோ சிக்கனை நான் இன்னைக்கு நைட்டு தின்னுட்டேன், நாளைக்கு என் உடம்புல 2 கிலோ வெயிட் ஏறிடுமா? ஏறா சார்? அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 2 கிலோ சிக்கனோ 2 கிலோ மட்டனோ நான் ஒரு ஆள தின்னாலும் அடுத்த நாள் என் உடம்புல 2 கிலோ ஒரே நாள்ல ஏறதுக்கான வாய்ப்பு என்ன? சரி, அப்போ வந்து மத்திய அரசு பிஜேபி இந்த மாதிரி வர்ணனையாளர் பேசுறதுனால மத்திய அரசுலேருந்து யாரோ அவங்க கோச்சுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விடு 2 கிலோ ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க. கான்ஸ்பிரசி ஏதோ நடந்திருக்கு. அதான் சொல்றேன், இன்னைக்கு காரி துப்பியது ஒட்டுமொத்த இந்திய தேசமே மோடியின் முகத்தில் காரி துப்பியது அந்த வர்ணனை. பிரஜ்பூஷனுக்கு எவ்வளவு தூரம் சப்பக்கட்டு கட்டுனாங்க. அந்த பிரஜ்பூஷனுக்கு எதிராக ஒலிம்பிக்ல போராடி செமிஃபைனல்ல வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறார் இந்த வீராங்கனைன்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார் அந்த வர்ணனையாளர். இது யாரை காயப்படுத்தும்? நீங்க சொல்லுங்க, யாரை காயப்படுத்தும்? ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் அவரை சந்திக்க நேரிடும். அப்ப மூஞ்சை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? நான் கேட்கிறேன். இன்னொன்னு சார் தெளிவா சொன்னாரு, டிஸ்குவாலிஃபை பண்ணினாலும் அவங்க ஆல்ரெடி 50 கிலோ எடை பிரிவுல செமிஃபைனல் இருக்கும்போது 50 கிலோல வெற்றி பெற்றிருக்காங்க. செமிஃபைனல்ல டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அவருக்கு ஒரு பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா எந்த பதக்கமே இல்லாம டிஸ்குவாலிஃபைடு. அதெல்லாம் தான் இங்க சந்தேகத்துக்கு எழுப்புது. டயட்டீஷியன் என்ன ஒரு ஐசிசி இல்ல சார், நம்ம வந்து நீங்க சொன்னது மாதிரி ஒரு இந்தியா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல நம்ம இந்தியா வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பிசிசிஐ வந்து ஒரு பலம் வாய்ந்த அமைப்பு. ஆனா ஒரு ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்ன்ற நீங்க நினைக்கிறீங்க? அதுல சார் ஒலிம்பிக் சம்மேளனத்துல இந்தியா எவ்வளவு பெரிய நாடு சார். இந்தியா பெரிய நாடு தான் சார். இப்ப பதக்கப்பட்டியல 63வது இடத்துல தான் நம்ம இருக்கோம். பதக்கப்பட்டியல் நீங்க பாத்தீங்கன்னா 63வது இடத்துல இருக்கோம் நம்ம. சார் அதிகாரத்தை மட்டும் நான் சொல்லல சார், நான் என்ன சொல்றேன், ஒலிம்பிக் சம்மேளனத்தை வந்து இவங்க வந்து கையகப்படுத்தி இந்த விஷயத்தை நடத்தி விட்டாங்கன்னு சொல்லல. இதற்கு கோச் முதற்கொண்டு டயட்டீஷியன் முதற்கொண்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. சரி, 2 கிலோ ஒரு போட்டி முடிஞ்சு அடுத்த போட்டிக்கு இடையில 2 கிலோ ஒருவரின் உடல் ஏறுதுன்னா அதுவும் ஒரு விளையாட்டு வீராங்கனை. நீங்களோ நானோ கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு டயட்டீஷியன்ல இருந்து பிசிக்கல் ட்ரெய்னர்ல இருந்து பர்சனல் ட்ரெய்னர்ல இருந்து அத்தனை பேர் இருக்கும்போது ஹெட் கோச் வரைக்கும் என்ன பண்ணீங்க? சரி, அப்போ இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தான் உங்களுடைய ஒரு இதா இருக்கு, உங்களுடைய கருத்தா இருக்கு. அந்த சந்தேகத்துக்கான காரணம் நான் என்ன சொல்றேன்னா, மோடி அசிங்கப்பட்டு விட்டார் அந்த செமிஃபைனல் போட்டியில. அதுதான். சரி, தூத்துக்குடி செல்வம் சார், இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? இது ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறதுக்கான சந்தேகங்கள் எழுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. விக்கி, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன், அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய தம்பி விக்கி, நம்ம கோச்சு மரியாதைக்குரிய ஜெய் கணேஷ் சார், தம்பி காமேஷ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக எதுல அரசியல் செய்யணுங்கிறதே கிடையாது. மோடி எந்த மோடி முகத்துல காரி துப்புனாரு, இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான விவாதமாங்கிறத தம்பி விக்கியனுடைய பார்வைக்கும் அதை பார்க்கிற பார்வையாளர்களுக்கும் நான் வந்து அதை சொல்லிடுறேன். அவங்களுடைய கருத்துக்கே விட்டுருவோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய நம்ம கோச் ஜெய் கணேஷ் சார் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதுல இன்னும் கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்த முடியாது, ஒலிம்பிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்த முடியாது. ரெண்டாவது, ஒரு பயிற்சியாளர், அதாவது பிடி உஷா வந்து நம்ம இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவரா இருக்காங்க. இதுல ஏதாவது தவறு நடந்திருக்குமா என்பதை பிரதமர் அவர்கள் வந்து அவங்ககிட்ட பேசி விசாரிச்சிருக்காங்க. அமித்ஷா உள்ளிட்ட எல்லோருமே கூட. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, தம்பி விக்கி பேசுற மாதிரி நாடாளுமன்றத்திலேயோ அல்லது பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது நம்முடைய ஜனாதிபதி மரியாதைக்குரிய மேதகு திரௌபதி முர்மு அவர்களை கூட நீங்கள் பதக்கத்தை இழந்திருந்தா கூட 140 கோடி மக்களுடைய இதயத்தை நீங்க வந்து வென்றிருக்கீங்க அப்படி சொல்லி நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க
என்ன நடந்தது அப்படிங்கிறது விசாரணைக்கு உட்பட்டது. எதுவா இருந்தாலுமே ஒரு சர்ச்சை ஏற்பட்டுட்டு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என்றால் அது விசாரணைக்கு கண்டிப்பாக உட்படுத்தப்படும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிஜ்பூஷன் விஷயத்தையும் இதையும் போய் ஒன்னா சேர்த்து குழப்பி, அதாவது திமுகவுக்குள்ள ஒரு பெரிய பலகீனமே என்னன்னு கேட்டீங்கன்னா, வினேஷ் போகத் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க, தங்கம் வென்றிருந்தாங்களோ இல்ல வெள்ளி வென்றிருந்தாங்களோ அப்படி கண்டிப்பா வந்து பிரதமரை சந்திக்க நேரிடும், எல்லாரையும் கண்டிப்பா சந்திப்பாரு. சோ அந்த ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். அவங்களுமே இந்தியாவோட சிட்டிசன் தானே சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க, பிரிஜ்பூஷன் விஷயம் அது இதுன்னு சொன்னாரு சம்பந்தம் இல்லாம. ஏன்னு கேட்டீங்கன்னா போராட்டம் பண்ணப்ப சந்திக்கல. ஒரு நிமிஷம் சார், ஒன்னே ஒண்ணு கேளுங்க. நீங்க நான் மறுபடியும் வேற நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப அந்த விதவாதம் நாகரிகமா போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வந்து உங்க முதலமைச்சர் போகல அப்படின்னு நான் கேட்டா, நீங்க மணிப்பூருக்கு என்ன பண்ணீங்க? மணிப்பூர்ல என்ன பண்ணீங்க? நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பேசுறீங்களே, பங்களாதேஷ்ல இன்னைக்கு இந்தியாவுக்கு சேவ் இண்டூஸ் அப்படின்னு சொல்லி வந்து அங்க இந்தியாவுல பங்களாதேசத்துல இருக்கிற நீங்க டாபிக்கே பேசுறீங்க. என்ன சார், ஒரு பிரதமரை போய் நீங்க முகத்துல காரி துப்புறாங்க, உங்க சோசியல் மீடியால உங்க சோசியல் மீடியா அந்த மேட்ச் முதல் சுற்று கருத்து முடிச்சுக்கட்டும். விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க முதல் சுற்று கருத்து முடிச்சுக்கட்டும். விக்கி சார் கொஞ்சம் அமைதியா. இந்தியாவை எப்பவுமே நம்ப மாட்டீங்க, இந்தியாவை நம்ப மாட்டீங்க, வெளிநாட்டு தான் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க சோசியல் மீடியாவை தீய வச்சு கொளுத்துங்க. அதாவது சோசியல் மீடியாவை கருத்தா போடுவாங்க சார். அதாவது சோசியல் மீடியாவில அவங்க இஷ்டத்துக்கு போடுதான், அதை விட்டுருங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அந்த நம்முடைய வினேஷ் போகத் இருக்காங்களே, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்காமல் போனது நம்ம இந்தியாவுடைய கௌரவம். இன்னும் கொஞ்சம் விளையாட்டுத்துறையில நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை கிடைக்காமல் போய்விட்டது. அதுக்கான காரண காரியங்களை ஆய்வு செய்வாங்க. அதாவது சர்வதேச ஒலிம்பிக் போட்டியில நடக்கிற அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் அது முரணா இருந்ததா, இவங்களுக்கு வந்து ஒரே நாள்ல 1.85 ஒரு கிலோ 85 கிராம் வெயிட் எப்படி ஏறிச்சுங்கிறது நமக்கு தெரியல. அது எனக்கு சரியான தரவுகள் இல்லை. அதை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் இங்க மரியாதைக்குரிய அண்ணன் ஜெய் கணேஷ் அவர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இன்னும் சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டும் வந்து அந்த கிலோ வெயிட் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்னு, டயட்டிஷியன் எல்லாம் வந்து உடனே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்துட முடியாது. நீங்க அது உங்களுக்கு தெரியும். இன்னும் கூட போக போக இது தொடக்க நிலை. இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பதக்கம் கிடைக்காமல் போய்விட்டது என்கிற பதட்டம், கவலை, வேதனை எல்லாமே நமக்கு இருக்கு. அதே நேரத்துல இதை அரசியல் ஆக்காதீங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. பிரிஜ்பூஷன் வந்து இன்னைக்கு அவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நீங்க என்ன யாரு மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க எதையும் முடிச்சு போடணுங்கிறதுக்கு ஒரு அர்த்த முறை இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி, இன்னைக்கு 2 அமைச்சர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டது செல்லாதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கு. நீங்க உடனே 2 அமைச்சர்களை ராஜினாமா பண்ண சொல்லுவீங்களா? அதான தார்மீகம். அதனால தேவையில்லாம போட்டு அதாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒழுங்கா போனா ஒழுங்கா போயிரும், இல்லைன்னு சொன்னா உங்க மேலும் இந்த சாக்கடைகளும் அழுக்குகளும் நிறைய விழும். அதனால தம்பி விக்கி ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க, தொடர்ந்து பேசலாம். அரசியலாக்க வேண்டாம். அண்ணன் ஜெய் கணேசனுடைய கருத்து மிக 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 சரியான கருத்து. அதை நான் அவர் முன்மொழிந்ததை நான் வழிபடுகிறேன். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். திரு காமேஷ் சார், உங்கள்ட்ட வரதுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. விவாத நேரத்தின் மக்கள் குரலில் 7:45 முதல் மக்களும் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை இந்த தலைப்பு தொடர்பாக, அதாவது வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக இந்த விவாதத்தை தொடர்ந்து உங்களது கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். அதற்கான தொலைபேசி எண் 0442411066 என்ற எண்ணில் மக்கள் குரலை பதிவு செய்யலாம். தொடர்ந்து பேசுங்க கமிஷன். விவாதத்தை ஆரம்பிக்கும் போது 2 விதத்திலையும் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு வாழ்த்தையும் சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு ஆறுதலையும் சொல்ல வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒன்று வாழ்த்து சொல்லணும், இல்லைனா வந்து ஆறுதல் சொல்லணும். ரெண்டுமே சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு இதை இன்னைக்கு பண்ணி விட்டுருக்காங்க அந்த மேடம், அவங்க சிஸ்டர் வினேஷ். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கனவை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஒரு எந்த அளவுக்கு அவங்க வந்து இல்ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் இருந்துச்சு. ஏப்ரல்
மே மாதம் வரைக்கும் அவங்கெல்லாம் போவாங்களானே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வேறு லெவலில் ஒரு இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்பிரன்சி இது நடந்துச்சு போச்சு இதெல்லாம் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான கான்ஸ்பிரசிக்கான இந்த விஷயத்துக்காக வாய்ப்புகள் இருக்க 100% வாய்ப்பு, 99% வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது 3 விதமான ஆட்கள் இருக்காங்க உள்ள. ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ரெஸ்லர் ஃபெடரேஷன் டீம் ஒன்று இருக்குது, கமிட்டி இருக்குது. வெறும் ஒலிம்பிக் கமிட்டி மட்டும் கிடையாது, சர்வதேச மல்யுத்த சங்கம் இருக்குது, ஒலிம்பிக் கமிட்டி இருக்குது. இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ லோக்கல் டோர்னமெண்ட் மாதிரி அங்கே வந்து விளாட்னா நீ இல்லைப்பா நீ இல்லைனா அப்பாட்டுக்குப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போலாம் அங்கே பண்ண முடியாது. எல்லாமே ரூல்ஸ் ஃபிக்ஸ்டு, அனைத்து ரூல்ஸும் ஃபிக்ஸ்டு அங்கே உள்ள. உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி, கிட்டத்தட்ட 3 மாதம் முன்னாடி, ஐ திங்க் 90 டேஸ் நினைக்கிறேன், பிஃபோர் தட் எல்லா ரூல்ஸும் உங்ககிட்ட வந்துடும். யார் பங்கு பெற போகிறாங்க, என்ன கேட்டகரி ஏதுன்னு எல்லாமே சப்மிட் பண்ணி எல்லாமே அப்ரூவல் இருக்கணும். அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிற இதுதான் கேம் இது. ஸோ இது ரெண்டாவது நீங்கள் சொல்லும்போது இவங்க 4 நாள் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களால பண்ண முடிஞ்சுது, அதுக்கப்புறம் திடீர்னு எப்படி குறைஞ்சிது, யாரோ ஒருத்தர் சொன்னார் அதனால நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்படி ஏறிச்சு வெயிட், அதான் எப்படி ஏறிச்சு, இது யாரோ ஒருத்தர் வர்ணனையாளர் சொன்னார், அதை கேட்ட உடனே சோஷியல் மீடியா திட்டின உடனே இங்கேருந்து வந்து மோடி ஃபோன் பண்ணி பேசிட்டாரு அதனால மாற்றிட்டாங்க. இதுன்னு இந்தியாவா உன்னை இடி ரைடு விடுறதுக்கும் ஐடி ரைடு விடுறதுக்கு மாதிரி அங்கே விடுறதுக்கு ஃபோன் எல்லாம் எடுக்க முடியாது சார். அங்கெல்லாம் அதெல்லாம் வந்து வேறு செட்டப்பில் இருக்கும், யாருன்னே கூட தெரியாது. புரிஞ்சுக்கிங்களா? இப்போ இந்தியாவும் கியூபாவும் நேற்றுக்கு வந்து 2 பேரும் வந்து மோதுறாங்க செமிஃபைனல்ஸ்லன்னா அந்த ரெஃபரி யாருன்னு யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுக்கிங்க? ஏன்னா அதுவுமே அங்கே ஒரு பெரிய இதுவாக மாறுன்றதுனால அதையே வேற மாதிரியான ஒரு லாட்டிங் சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் உள்ள இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஒலிம்பிக் நடத்துறதுன்னா ஒரு ஒலிம்பிக் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? பண்றதுக்குனாவே ஒரு ஒலிம்பிக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி குவாலிஃபைங் இருக்கு. அந்த குவாலிஃபைங்லாம் செலக்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் இவங்க தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியாவை வின் பண்ணிருக்கணும். ஒலிம்பிக்ஸ்ன்றது டைரக்டா போய் ஆரம்பிக்கும், குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது குவாலிஃபிகேஷன் முடிச்சு இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அந்த செலெக்ஷன் ஆனவங்க கேம்பில் ப்ரீ ஒலிம்பிக்ஸ் கேம்ப் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றது எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் தோஸ் ஆர் எலிஜிபிள் இருந்தா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். டோப் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே அங்க டெஸ்ட் இருந்தா மட்டும் தான், எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருந்தா மட்டும் தான் போக முடியும். அது இல்லாம இங்க இருந்து நீங்க லிஸ்ட் அனுப்பணும். சோ அண்ட் சோ பிளேயர்ஸ் ஹஸ் பீன் செலக்டட் ஃபார் திஸ் இந்த கேட்டகரின்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த கேட்டகரிஸ் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வரைக்கும் டே 1 வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பரா அங்க போய் அசைன் பண்ணி அவங்களுக்கு டிக்கெட்ஸ்ல இருந்து எல்லாம் புக் பண்ணி அகாமடேஷன்ஸ், இட்ஸ் நாட் a single day process. ஆனாலும் இந்த வெயிட்ட குறைக்கிறதுல வந்து அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இல்ல ஆக்சுவலி என்ன ரொம்ப நாளாவே இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 53 கேட்டகரி தான், 50 கேட்டகரி கிடையாது. போன வாட்டியும் அவங்க வந்து ரியோல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து போகும்போது 53 கேட்டகரியில தான் போனாங்க. ஆனா அவங்களோட அன்லக் என்னன்னா அவங்களுக்கு இன்னும் நடந்துட்டு இருக்குன்னா அதே ரியோல 2016 அவங்க பண்ணும்போது மசில் தைப்புள்ளாகி அவங்களுக்கு மசில் டேர் ஆயிடுச்சு, லெகமெண்ட் டேர் ஆயிட்டு அங்கேருந்தே அப்படியே அவங்க வந்து எடுத்துட்டு வெளில போனாங்க. ஷி ஹாஸ் டு குவிட். அந்த வாட்டியும் போன தடவை இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா அந்த 53 கேட்டகரியில் போகும்போது அவங்களால அதை எடுக்க முடியாதுன்னா இது நடக்கும். இது நீங்கள் பாக்ஸிங்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ரெஸ்லர்ஸ் வெயிட் லிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கோட் கேட்டகரிஸ்குள்ளே வருவாங்க. ஏன்னா நம்ம 2 கிலோ 1 கிலோ குறைக்க முடியும். அந்த 1 கிலோ 2 கிலோ மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். இப்போ இவங்க நீங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, இதே 53ல போயிருந்தாங்கன்னா வந்திருப்பாங்களான்னு தெரியாது, வந்திருக்கலாம். ஒரு சொல்றேன் ஏன்னா அதை வந்து அவங்க எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இது அன்பார்ச்சுனேட்டா இது ஒரு விஷயமா நடந்திருக்கு. இதை வந்து இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, ஏன்னா நான் ரெண்டுமே சொல்றேன். ஒருத்தர் வந்து இந்தியாவின் மங்கை எங்களை பெருமைப்படுத்தினவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ட்விட்டு போட்டிங்களே, கிட்டத்தட்ட 6 மாசமா ரோட்ல உட்காந்துருந்தாங்களே, நம்ம நாட்டுக்காக தானே விளையாடுறாங்க. ஒரு கர்டிசிக்கு போய் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பிரச்சனை, அது உண்மையோ பொய்யோ தப்போ ரைட்டோ, ஒரு போட்டர் எங்கள் நாட்டுக்காக விளையாடிருக்க, உனக்கு என்னமா பிரச்சனை, நான் பண்ணி தரேன், வெயிட் பண்ணு. ஒரு மரியாதை நிமித்தமா இன்னைக்கு எப்படி ஃபைனல் அவர் ஃபர்ஸ்ட் ட்விட்டு போட்டார், ஃபைனல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்களா? ஒரு சாதாரணமாக போன வாட்டி போய் ரெப்ரசென்ட் பண்ணும்போதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இன்னைக்கு மட்டும் உழுந்து வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த கான்ட்ரவர்சி எங்கே வருதுன்னா இது ரெஸ்லிங்னால வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா எனக்கு தெரிஞ்சு சாருக்கு தெரியுமா தெரியல, மேரி கோமா பாக்ஸிங்கில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அதை நம்ம பெருசாக பேசவே இல்லை, அதை அப்படியே விட்டோம். ஏன்னா இது ரெஸ்லிங் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆகி ஒரு இஷ்யூ ஆகி நின்னதுனால இது வந்து பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சுது. சரிங்களா? இந்த 1 கிலோ 2 கிலோ வந்து நம்ம இவர் சொன்னார், அது எப்படி சார் ஒரு நாள் நான் வந்து 2 கிலோ மட்டன் சாப்பிட்டா 2 கிலோ ஏறிடுமான்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெயிட்லாம் வந்து நம்மள மாதிரிலாம் அவங்க கிடையாது. அவங்க 6 ஹவர்ஸில்
2 கிலோவும் குறைப்பாங்க, 6 ஹவர்ஸ்ல 2 கிலோ ஏற்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடி ட்ரெயின்ட், 5 கிலோ வரைக்கும் நாங்க அதுதான் சொல்றேன், அந்த மாதிரியான பாடி ட்ரெயின்டு. அது வாட்டரிங் லெவல் இருக்கு, புரியுதுங்களா? அந்த பாடியில் இருக்கிற வாட்டரிங் லெவல் இருக்குல்ல, அதை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட இதெல்லாம் சார். இதுக்குள்ள ப்ராசஸ் நீங்க பார்த்தீங்க வச்சிங்களேன், எவ்வளவோ இருக்கு. நீங்க ஒண்ணுமே வேணாம். 2036 2036 ஒலிம்பிக்ஸ் யார் நடத்த போறான்னு நினைக்கிறீங்க? இந்தியா நடத்த போகுது. இப்ப பிட் பண்ணிருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 24 நடக்குது, 12 வருஷம் இருக்கு. இப்ப பிட் பண்ணிருக்காங்கன்னா இப்பல இருந்தே அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். பாரிஸ் 2024 நடக்குதுன்னா அவங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே they should start preparing for it. 10 வருஷம் மினிமம் உட்கார்ந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், 400 நாடுகள் வருது. ஸோ இதெல்லாமே ப்ராசஸ். ரெண்டாவது இந்த 50 கிராம் 100 கிராம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? there is a rule சார். ரூல் இஸ் ரூல் சார். நேத்திக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருந்தவங்க இப்ப வந்து 50 கிலோ வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ்ல அதுதான் அன்லக் சார். 4 நாள் இதுவுமே ஒரு பிரச்சனை. தொடர்ந்து 3 நாள் 6 கேம் ஆடி இருக்காங்க அவங்க. அதுதான் சொல்றாங்க. அதுதான் தொடர்ந்து 3 நாள் 6 கேம். அந்த ஃபார்மட்டே அப்படிதானே சார்? அதுதான் சொல்றேன். அவங்க வந்து தன்னை முடியும்னு நம்பினதுல ஒரு 100 கிராம் நமக்கு அது நடந்துருச்சு. சரி, லைட்டா பிசு தட்டுன்னு சொல்ற மாதிரி எங்கேயோ ஏதோ மாட்டிக்கிச்சு. அப்ப இது வந்து மத்திய அரசு குறை சொல்றதுக்கு நமக்கு நியாயம் இல்ல. இதுல வந்து சார், அதாவது பிரிஜ்பூஷன் அதுக்கு போராட்டத்துக்கு போகாதது தவறுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் கேட்டகரியில வரும்போது இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் வந்து இட்ஸ் இண்டிவிஜுவல் பர்சன். ஸ்போர்ட்ஸ் நாட் இண்டிவிஜுவல். ஸ்போர்ட்ஸ் வந்து என்டையர் வேர்ல்டுக்கு. அவர் வந்து சொன்ன கருத்து இல்ல. பிரிஜ்பூஷன் இஷ்யூல வரும்போது பிரிஜ்பூஷனுக்கும் அந்த ரெஸ்லருக்கு நடக்கிற இஷ்யூ இது. இதுக்கு இவங்க வாய்ஸ் கொடுத்தாங்களா கொடுக்கல. பட் இது வந்து ஸ்போர்ட்ஸ்ல வரும்போது இது காமனான ஒரு டிபேட் வரும்போது, ஸ்போர்ட்ஸ்ல வரும்போது பொலிட்டிக்ஸ் உள்ள வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு பொலிட்டிஷியன்ஸ் உள்ள இருக்காங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஹெட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டுக்கா இருக்கட்டும், எனி ஈவெண்ட், எந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் தான் ஹெட்டா இருக்காப்ல. அப்ப அந்த பொலிட்டிக்கல் இருக்குன்றது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதுதான் நிலைமை. ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வரும்போது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இருக்கு. அப்புறம் எதுக்கு வந்து இப்போ நம்ம தனியா ஒரு ஆர்கனைசேஷன் வைக்கிறாங்க? ஹாக்கி இந்தியான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அப்புறம் பிசிசிஐன்னு எதுக்கு இருக்கு? இதெல்லாமே ஃபர்ஸ்ட் தப்பு. ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு வரும்போது ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு மினிஸ்டர் வைக்கும்போது அது கீழே இருக்கும் யாரா இருக்கணும்? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லாம பொலிட்டிஷியன் உள்ள வரும்போது இந்த இஷ்யூலாம் வரும். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியாக்குள்ள இது ரெஸ்லிங் நடக்குது, ஆல் இந்தியா சாம்பியன்ஸ் நடக்குது அப்படினாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு, இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு. இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாம் நீங்க வரும்போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல. சோஷியல் மீடியால பேசிட்டாங்க, இதை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, இதனால அப்படி பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து நல்ல ஸ்கிரீன் பிளே பண்றாரு விக்கி. அவர் வந்து கதை எழுதுறான்னு நினைக்கிறேன் சார். இப்போ 53 கிலோ எடை பிரிவில் விளையாட வேண்டியவங்க இந்த 50 கிலோ குறைச்சதுனால வந்த பிரச்சனை. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க 53 தான் விளையாண்டுருக்காங்க. இப்போ 50ன்னு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் அவங்களுக்கு இந்த வெயிட்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இந்த டிசிஷனே வந்து எப்படி எடுத்தாங்க? அது ஒரு கரெக்டான டிசிஷனா? அதில் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கான்ற ஒரு கேள்வி. இல்லை இது ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அவங்க ஏஜ் கேட்டகரியில் தான் செலக்ட் ஆயிருப்பாங்க. அது வந்து நீங்கள் 53 இருந்தாங்க, 50 வெயிட் ரெடியூசிங் வெயிட் கெய்னிங்கிறது இருக்குது. இப்போ வெயிட் கெய்னிங் போகும்போது அவங்க அந்த கேட்டகரி போகும்போது தான் வெயிட் கெய்னிங். வெயிட் லாஸ்ன்னும் போது அவங்க எந்த கேட்டகரிக்கு செலக்ட் ஆகும்போது செமிஃபைனல்ஸ் வரைக்கும் இந்த இஷ்யூ இல்லையே. ஸோ அந்த கேட்டகரிக்கு ஃபிட்டுன்றதுனால அவங்க கேட்டகரியில் இருந்தாங்க. அந்த வெயிட் கெய்னிங் வந்து மசில் கெயினா இல்லை போன் வெயிட் கெயின், அவங்க ஒவ்வொரு கேம்லையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெயிட்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான தகவல். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த வெயிட் லாஸ் பண்ணி ஆடுறதுன்றது இட் இஸ் ரிஸ்க் தான். அவங்க இது பண்ணி கம்மி பாருங்க. அவங்க ஹேர் லாஸ் பிளட் லாஸ் வேறு பண்ணியிருக்காங்க. அது விளையாடும் போது ஏதாவது ஒரு கிடினஸ் கூட ஏற்படுத்துது. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்ஜுரிஸ் நிறைய வரும். அது மாதிரி வந்து அவங்க அந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி கேட்டகரிஸ் கேம்ஸ்லாம் வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணி அவங்களோட இதை காமிக்கிறதுக்காக போவாங்க அந்த கேட்டகரி. இதே வந்து அவங்க 50+ கேட்டகரியில் போகும்போது அவங்களோட கேட்டகரி மாறி போகும். இந்த கேட்டகரி கம்மியாக இருக்கிறதுனால இந்த கேட்டகரி வராங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு இஷ்யூன்னு நம்ம பார்க்கும்போது அப் டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இத்தின் ஒன் டேல வெயிட் கெயின் ஆயிருக்குன்றது வந்து எந்த விதத்தில் கெயின் ஆயிருக்குன்னு சொல்லும்போது, அதே மாதிரி விக்கி சொன்ன மாதிரி அவர் ஒரே நாளில் நம்ம இத்தனை கிலோ ஏற்றுறதெல்லாம் இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கான டயட்டீஷியன்ஸ், அதுக்கான ஹெட் கோச்சஸ் இருப்பாங்க. அதுக்கான அவங்க அவர் வந்து என்ன சொல்றாங்க, டயட்ல வந்து கொஞ்சம் டவுட் இருக்குன்றாரு, ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு டவுட் இருக்குன்றாரு. சார் என்னதான் கொடுத்தாலும் வெயிட்ல 2 kgs இன்க்ரீஸ் பண்றது இட் இஸ் நாட் இஸ் பாசிபிள். ஒரே நாளில் பாசிபிளே கிடையாது. பட் ஸ்டில் கான்ட்ரவர்சி வரும்போது அவங்க வெயிட் இது முன்னாடி ஒரு நாள் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாட்டர் கன்சம்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஃபுட் இன்டேக்லேருந்து அவங்களோட ஒவ்வொரு நாளும் கூட அவங்க ஒரு போட்டிக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட பண்ணியிருந்துருக்கலாம். இன்னைக்கு வந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அது பேசு பொருளாக இருக்குது.
இல்ல மத்த நாட்கள் அது தெரியாம கூட நமக்கு அவங்க செஞ்ச இல்ல, இல்ல, எஃபோர்ட்ஸ் எல்லாம் எல்லா தெரியாம மேட்சும் அவங்க வெயிட் செக் பண்ணி தான் ஆட இல்ல வைப்பாங்க. வெயிட் செக் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நம்ம சொல்ல வரோம். இல்ல மேபி அவங்க லேக்கா இருந்திருக்கலாம். ஒரு ஃபைனல் சென்டர் ஆயிட்டோம் அவ்வளவு இது வச்சு நம்ம அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கும்னு சொல்லிருக்கலாம். பட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. மேபி அந்த டே அவங்களோட ப்ராசஸ்ல எங்கேயா மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும், ஏரர் நடந்திருக்கும், அவங்க சொல்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா ஏதாவது நடந்திருக்கா, அதெல்லாம் நம்ம போய் என்கொயரி கமிஷன் வச்சு நீங்களே சொன்னீங்க வெயிங் மிஷின் ப்ராப்ளம். எப்படியும் ஒரு மிஷின் வேரியேஷன்ஸ் வரும்ல சார்? சார் அதுக்கு ஆல்டர்னேட் மிஷின்லயும் செக் பண்ணலாமே. இப்போ இங்க டவுட் இருக்குன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மிஷின்ல டவுட் இருக்குன்னா ஆல்டர்னேட் மிஷின்லயும் செக் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் கண்டிப்பா அது பண்ணிருப்பாங்க. என்கொயரி கமிஷன் இப்போ இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி அங்க இருக்காங்க. ஆஸ் அ கோச்சா இருக்கவங்க கோச்சும் போயிட்டு அந்த கான்ட்ரவர்சியில இது பண்ணுவாங்க. சரி தே ஆர் ட்ரை டு வின் தான் பாப்பாங்களே தவிர பர்பஸா ஒரு பிளேயர் அவுட் பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இன்னொன்னு ஒரு மேட்ச் நடக்கணும் தான், எல்லாமே ஃபைனல்ஸ் நடக்கணும் தான், ஒரு காம்படிஷன் பார்க்கணும். இப்போ நேற்று ஒரு மேட்ச் நடந்தது, எவ்வளோ எல்லாரும் ஆர்வமாக பார்த்து ஒரு வின், நம்மளுக்கு ஒரு மெடல் சான்ஸ் இருக்குன்னு நினச்ச இடத்துல மெடல் இல்லைன்னும் போது எல்லாரோடையும் இன்னைக்கு சொல்கிற மாதிரி ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாரும் ஒரே மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. எல்லாருமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசவும் மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஃபேவராக பேசுவாங்க, ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க, ஒருத்தருக்கு எல்லாமே நடக்கும். அது காமன். இது சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பேசுறது காமன். ஒரு லேமேன் ஒரு காமன் மேன் வந்து திங்க் பண்ணது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு 100 கிராம்ஸ்ல என்ன பெரிய இம்பாக்ட் வந்துரும் அப்படின்ற அவங்களோட தாட் process இருக்கு. செகண்ட்ஸ் தான் 100 மீட்டர்ஸ் டிசைட் பண்ணுது. மைக்ரோ செகண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுது 100 மீட்டர்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து இதுல லேமேன் எல்லாம் யாருமே தேவையில்லை. இட்ஸ் அ காமன் ரூல் அப்ளை பண்ணும். இப்போ வந்து ரிவ்யூ வந்துருச்சு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் டெவலப்டு. இன்னைக்கு நீங்க எதுவுமே ஒரு விஷயத்தை மறைக்கவும் முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மறைச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நம்ம ரோட்ல போனது கூட நீங்க எல்லா வீடியோஸ் நம்ம ஸ்கேன் பண்றாங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா அடுத்த இன்சிடென்ட்ல கவர் பண்ணும். இட் இஸ் ஒலிம்பிக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஈவெண்ட். அண்ட் இது வந்து பிரஸ்டீஜியஸ் பிளேஸ். ஒலிம்பிக்ஸ்ன்றது ஆடுறது வந்து ஒரு மெடல் அடிக்கிறதுன்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட கனவு. ஒரு ஒலிம்பியன் சொல்றது வந்து எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜ். ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பியன்ஸ், வேர்ல்ட் கப், இது மாதிரி நம்ம ஒரு 2020 வின் பண்ணணும் இந்தியா எவ்வளவு பெருமையாச்சோ, அதே மாதிரி 83 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட்டுக்கு சேஞ்ச் ஆச்சு. கண்டிப்பா ஒரு ஒலிம்பிக்ஸ்ல வந்து பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு இப்போ இந்தியா நாளைக்கு ஆட போறாங்க. பிரான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஆப்ஷன். பிரான்ஸ் வந்து லாஸ்ட் இயர் திரும்பி பிரான்ஸ், இந்த வருஷம் பிரான்ஸ் அடிப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ பிரஸ்டீஜியஸ். கண்டிப்பா. அண்ட் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுத்ல இருந்து ஒரு பிளேயர் கூட இல்ல. விக்கி சார் இதுக்கெல்லாம் பேசியிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா வந்து சவுத்ல இருந்து ஒரு ஹாக்கி பிளேயர் ஒருத்தர் கூட கிடையாது. ராஜ்குமார் கிடையாது, யாருமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு கேலோ இந்தியா திட்டத்துல எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்க, குஜராத்ல இருந்து எவ்வளவு பேர் போயிருக்காங்க, குஜராத்துக்கு கேலோ இந்தியா திட்டத்துல எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்கன்னு எங்களது மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அமைச்சர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை in Tamil Nadu compared to all other states இல்ல in Tamil Nadu. நல்ல வேலை யாருக்கு நிதி ஒதுக்கணுமோ அத ஓரவஞ்சனையா சார் எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு நிமிஷம் சார் எந்த விக்கி சார் நான் விக்கி சார் ஒரு நிமிஷம் விக்கி சார் ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஜெயகணேஷ் சார். எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒலிம்பிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒலிம்பிக்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த இயர்? இதுவரைக்கும் ஏசியா கப் சரி, இதுக்கு ஒலிம்பிக்ஸ்க்கு எந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் ஒலிம்பிக்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? இந்த முறை ஒலிம்பிக்ல அதிகமாக போட்டியிட்ட மாநிலத்துல வந்து தமிழ்நாடு தான். வேணா செக் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கு என்ன அவங்களோட நிலைமை என்ன சார்? என்ன ஆச்சு? தகுதி அவங்களோட தகுதி எங்க பிளேஸ் பண்ணல, மெடல் பண்ணலையா? பார்ட்டிசிபேஷன் குஜராத்துக்கு 806 கோடி கொடுத்திருக்கான், 64 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கான். 806 கோடி கொடுத்த மாநிலத்துல 4 பேர் போயிருக்கான், 66 கோடி கொடுத்த மாநிலத்துல கிட்டத்தட்ட 22 பேர் போயிருக்கான். வித்தியாசம் இல்ல? இதுதான் வித்தியாசம். பார்ட்டிசிபேஷன் இங்க அதிகமா இருக்கு, ஆனா நிதி எவ்வளவு கொடுத்த? அதுதான் கேள்வி. என்கிட்ட ஜிஎஸ்டி எவ்வளவு புடுங்குற, என்கிட்ட எவ்வளவு திருப்பி கொடுக்குற? ஸ்போர்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க சார். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க இப்போ. எங்களுக்கு தெரியும் சார். சார் நான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாயில இருந்திருக்கேன், எஸ்டிஐடில இருந்து சாய்க்கு மாறி இருக்கேன். நான் ஒன்னும் சும்மா இங்க வந்து ஒரு அரசியல்வாதி, நான் இப்ப அரசியல்வாதின்னு உட்கார்ந்து பேசல. நான் நீங்க போய் என்னோட கேட்டகரி எடுத்து பாருங்க. சொல்லுங்க. நான் முடிச்சிடறேன். நான் ஒரு அத்லெட்டுங்கிறதுனால எனக்கு தெரியும் அந்த கேட்டகரியில நான் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே போல் வாழ்த்துனேன். போல் வாழ்த்துல தமிழ்நாடு ரேங்கிங் எவ்வளவு இருக்கு? ஏன் ஒலிம்பிக்ல ஒரு போல் வால்டர் கூட குவாலிஃபை ஆக முடியாதுன்னு உங்களை சொல்ல முடியுமா? அதனாலதான் நீங்க ஃபைபர் சார் செல்வம் சார் பர்சனலா பேசிட்டு இருக்கேன் சில விஷயங்களை. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். போல் வால்ட்டுக்கு எனக்கு வழங்கினது நீங்க உங்க பயோகிராபி வேண்டாம். விக்கி சார் நீங்க எந்த ஊரு? கேட்கல நான் கேளுங்க. இப்போ விக்கி சார் நீங்க எந்த ஊரு? இல்ல பாஜகவோட யோகியதை சொன்னா உங்களுக்கு பொறுத்துக்க முடியாது. திமுக யோகியதை பேசாதீங்க சார். சார் வார்த்தைகள் மட்டும் கவனமா கையாளுங்க
தமிழ்ல பேசுறாங்கன்னு பேசுங்க சார். பேச முடியா? அது யோக்கியங்க தான் பேசுறீங்க. கௌரவம் என்ன பேச இது முடியுமா? என்ன சார் யோக்கியம்? கௌரவம் பேச முடியுமா? சார், என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்க இந்த தமிழ்ல கண்ட்ரி? என்ன கான்ட்ரிபியூஷன் சார் கொடுத்தீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு? என்ன கிரெடிட்ங்கன்றா? என்ன கிரெடிட்ங்கன்றா? என்ன கிரெடிட் பேசுறீங்க? சார் 2 பேரும் சேர்ந்து பேசினா ஒன்றும் புரியல. இல்ல சார், சார் என்ன உங்களுக்கு தெரியலன்னா அமைதியா இருங்க. நான் நீங்க தப்பு தப்பு பேசாதீங்க சார். பாத்துட்டு இருக்காங்க. உங்க டேலண்ட் நான் குறுக்கிடல சார். செல்வம் சார். டேலண்ட் குறுக்கிடல. அமைதியா இருங்க. உங்க டேலண்ட் நான் குறுக்கிடல. யோக்கியங்க பேசாதீங்க சார். நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? சார் வார்த்தைகளை கவனமா கையாளுங்க சார் 2 பேரும். யோக்கியதாக்கிறவன் சார். எனக்கு டிக்ளேர் பண்ணாதீங்க. யோக்கியதா கிடையாது. யோக்கியதா நான் பேசுறேன். தேசத்துக்கு ஒரு ஒலிம்பிக் சார் சார் செல்வம் சார் சார் செல்வம் சார் கொஞ்சம் இருங்க. விக்கி சார் கொஞ்சம் இருங்க. விக்கி சார் கொஞ்சம் அமைதி. விக்கி சார் சார் இப்போ சார் கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் பேசுறதுக்கு நான் தனி கொஞ்சம் அமைதி. 2 பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. காமேஷ் சார் உங்களுடைய இல்ல ஓகே நான் சொல்றேன். இங்க நான் வரேன். நான் மறுபடியும் வரேன். காமேஷ் சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக நீங்கள் அப்போதே குறுக்கிட விரும்புனீங்க. இந்த சண்டையிலே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்றது பாலிடிக்ஸில். ஒரு கியூபா மாதிரி, கசகஸ்தான் காடு மாதிரி, அதாவது தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் கூட இல்லாத ஒரு நாடுகளால் ஒரு 5 கோல்டு 10 மெடல் வரைக்கும் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிற அவங்கள 140 கோடி மக்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிரான்ஸ் வாங்கலாம், ஒரு மறுபடியும் உலக சாதனையாக பார்த்துட்டு அவ்வளோ பூரி படைஞ்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ 2 விஷயம் நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, ஒரு 100 கிராம் தானே விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. மக்களுடைய கருத்து இல்லை வரேன் ஒரு இதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படியே அப்படி ரிவர்ஸ் பண்ணுங்க. கியூபா நாட்டில் இருக்கிற அந்த பொண்ணு தோத்துச்சு நேத்தி நம்ம இவங்க கிட்ட, இந்தியாட்ட. இப்போ நம்ம தோத்து கியூபா நாட்டுக்கார பொண்ணு இப்படி ஒரு 100 கிராம் ஜாஸ்தி இருந்து டிஸ்குவாலிஃபை நம்ம வந்திருந்தோம்னா இந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டோம். அப்ப என்ன சொல்ல, சூப்பரா அதெல்லாம் இல்ல, போனதுதான் அப்படிலாம் ஏன் பார்க்கல அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா. பட் தட் இஸ் a ரூல். அந்த ஒலிம்பிக்ல இருக்கிற என்ன சொல்றாருன்னா, அந்த கமிட்டி அதாவது சேர்மன் ஆஃப் த ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்றாருன்னா, ஒரு பிளேயருக்கு நாங்க இந்த மாதிரி சலுகை 100 கிராம் தானே 10 கிராம் தானே நாங்க கொடுத்தோம்னா 400 நாடுகள் கலந்துக்குது. அப்ப எல்லாருக்குமே நான் கொடுக்கறத வந்து ரெஃபரன்ஸா போட்டு வைப்பான். அப்ப இது ஒலிம்பிக்காவே இருக்காது. we have to follow the standard rules and regulations for this. அதுதான் சார் ப்ரொஃபஷனலிசம். அவர் சார் சொன்னார்ல 7.2 செகண்ட்ஸ் 7.2 மில்லி செகண்ட்ஸ் 3 இந்த 1.1 மில்லி செகண்ட்ஸ்ல தான் ஒருத்தர் வேர்ல்ட் நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் மேன் உசைன் போல்ட் பின்னாடி யாருன்னு பாக்குறாங்க. இந்த டிஃபரன்ஸ் வருது இல்ல, இதுதான் அங்க இருக்கிற விஷயம். ஒரு பாயிண்ட் தானே சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் விரல் முன்னாடி போயிருந்திருக்கலாம் இவனை விட, எனக்கு கொஞ்சம் நீட் வரலாம் இருந்திருக்கலாம், ஷூ லைட்டா. ஆனா பட் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அந்த மாதிரி இதுல வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களோட அரசியலுக்காக இந்தியாவோட டேலண்டே இவங்க காலி பண்றாங்க. நான் 2 பேரும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ எப்படியே ஒரு சண்டையை பார்த்தீங்களா, இவங்க சரியில்லை அவங்களுக்கு கொடுத்தாங்க இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு. இந்தியாவோட ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் அலோகேட் பண்ற ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 3450 கோடி, 3450 crores அலாட் பண்றாங்க பட்ஜெட். எங்க போகுது, என்ன நடக்குது, எந்த வளம் இல்லை. இந்த நாளுமே டேலண்ட் இல்லையா சார்? டேலண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு சார். ராமநாதபுரத்துல போய் பார்த்தேன்னா அந்த மீன் வேலை பையன் அசால்ட்டா தனுஷ் இதை தாண்டி போயிட்டு வரான். இது வரைக்கும் நீச்சல் அடிச்சுட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் அவ்வளோ டேலண்ட் உள்ள பையன். ஆனா ஒருத்தர் கூட நமக்கு போயிட்டு இதுல விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் ஸ்விமிங்ல போய் பண்றதுக்கு ஆள். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நம்ம எடுக்கலாம். ஒலிம்பிக்ஸ்க்கு மட்டும் 470 crores. இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு 470 கோடி ரூபாய் தனிப்பட்ட முறையில் ஒதுக்கியிருக்காங்க. 470 கோடி ரூபாய் ஒதுக்கி டேலண்ட்டை ஃபைன் பண்ண முடியாம, க்ரூம் பண்ண முடியாம இதெல்லாம் நடந்து இன்னைக்கு 2 பிரான்ஸ் அந்த லேடி வாங்கியிருக்காங்க, மனு பாக்கர் வாங்கியிருக்காங்க. எப்படியாவது பிரான்ஸ் வாங்கிடுவோமா ஹாக்கிலன்னு காத்துட்டு இருக்கோம். நீரஜ் சோப்ரான்ற ஒரு மனுஷனை நம்பி திருப்பி கோல்டு வாங்குவாரா அப்படின்னு உலகமே பார்த்துட்டு இருக்கு. உள்ள முடிச்சிடறேன் லாஸ்டா. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சார் அஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னார்ல, தகுதி உள்ள ஸ்போர்ட்ஸ்மேன் தான் ரெஃபரன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கணும், அவன் தான் ஜெயிச்சு கொடுப்பான். ஆனா இங்க உட்கார்ந்துருக்கு எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள். அவங்களுக்கு எல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது. பச்சையா சொல்றேன், அந்த அமைச்சரா இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவங்களை அங்க போட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் இந்தியா வளரவே வளருது. புரியுது சார். சார் இப்போ வந்து குறைஞ்சபட்சம் நீங்க முதல் சுற்றுலேயே சொன்னீங்க, அவங்க வந்து வெள்ளி வரைக்கும் அவங்க வந்து விளையாண்டது சரியான முறை தான். அதனால் வெள்ளியாவது அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, இந்தியா சார்பாக வலியுறுத்தப்படுமா, அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது சார்.
ஒலிம்பிக் கமிட்டில இருந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் இட் இஸ் ரிஜெக்டட் ஃபுல்லி ஃப்ரம் த இது ஒலிம்பிக்ஸா இல்ல பர்டிகுலர் அந்த கேமான்றது இன்னும் நம்ம கிட்ட அந்த தெளிவா தெரியல. இல்ல அப் டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் எலிஜிபிள்னா பிரான்ஸுக்கு அவங்க இது பண்ணி ஆகணும். இல்ல சார், அவங்க வந்து பிரான்ஸுக்கு அந்த கியூபன் லேடி இருக்காங்கல்ல, அவங்க going to fight ஃபைனல்ஸ் பண்றாங்க. அவங்க ஃபைனல் பண்றாங்க. இவங்க ரிஜெக்டட். அந்த ஜப்பான் லேடி அந்த 40 தோக்காம இருந்தாங்களா, அவங்களும் இந்த இதுல தோத்தாங்கல்ல ஒருத்தர், இவங்களுக்கு அப்ப disqualified from the Olympics. Disqualified from Olympics. So there is no medal hope. அப்ப அவங்களுக்கு medal hope chance கிடையாது. சோ இனிமே இந்தியா சர்வே என்ன கிளைம் பண்ணாலும் அதுக்கான ரூல்ஸ் வந்து கிளியர் ஸ்டேட்மென்ட் கொடுத்து கிளைம் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்க ரூல்ஸ் கமிட்டி எல்லாமே அவங்க டிசைட் பண்ணி தான் இந்த ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸ்ட்ரைட் அவே இட் இஸ் நாட் ஃபேவரா, ஒரு டீமுக்கு ஃபேவரா ஒரு கண்ட்ரிக்கு ஃபேவராலாம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அந்த கமிட்டியோட டிசிஷன் தான் எல்லாமே வரும். ஓகே. சோ எல்லா கேம்ஸ்லயும் இப்ப எல்லா விக்கி சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு செலக்டர் ப்ராசஸ் பண்ணி எல்லாமே நடத்தி தான் கொண்டு போக முடியும். அதே மாதிரி அங்கே மேட்ச் ரெஃப்ரி இருப்பாங்க, டோர்னமெண்ட் டைரக்டர் இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க, எவ்ரிதிங் அதெல்லாம் டிசைட் பண்ணி தான் ஒரு டிசைட் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாவே இல்ல யூ ஆர் ரிஜெக்டட், யூ ஆர் நாட் குவாலிஃபைட் அப்படின்றத இட் இஸ் நாட் ஒரு சிங்கிள் பர்சனோட முடிவு கூட கிடையாது. டீம் எஃபர்ட் இருக்கும், அங்க அம்பையரிங் கமிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும், ஜட்ஜ் இருப்பாங்க, டோர்னமெண்ட் டைரக்டர் இருப்பாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து சும்மா ஆன்சரபிள். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அந்த ஜட்ஜஸுக்கும் குவாலிஃபைடா இருக்கணும். இட்ஸ் நாட் காமன் பர்சன் வந்து உட்கார முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அங்க வந்து ஒரு பொலிட்டிஷியனோ இல்லனா எதிர்கட்சியோ யாரும் இந்த ஆளுங்கட்சியெல்லாம் உட்கார முடியாது. அங்க வந்து பொலிட்டிஷியன் அவங்க இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ் ஜட்ஜா இருந்திருக்கணும், ஏசியன் கேம்ஸ் ஜட்ஜா இருந்திருக்கணும், வேர்ல்ட் கப் வந்திருக்கணும், அவங்க தான் அங்க எலிஜிபிள் ஆகும். அதுக்கு முன்னாடி அவன் வந்து பிளேயரா இருந்து ஜட்ஜ் ஆகி வந்திருக்கான். இப்ப படிச்சுட்டு வந்துடுறாங்க நிறைய பேர். இப்ப அம்பையரிங் படிச்சுட்டு வராங்க, விளையாட தெரியாதவங்கள கூட படிச்சுட்டு வந்துடுறாங்க நிறைய பேர். அது மாதிரி இருக்காங்க. அந்த இதுல வந்து இப்போ ஏன்னா லெவல் 1 கோர்ஸ் லெவல் 2 கோர்ஸ் படிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து பேசிக் ஏதோ ஸ்கூல் லெவல்ல ஆடிட்டு அவங்க டைரக்டா போய் கோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாம இன்னைக்கு கோச் ஆயிடுறாங்க சில பேர். சரி சார், தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ 140 கோடி இந்தியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒலிம்பிக் பதக்கங்கள் இப்போ வந்து 10 வருஷமா வந்து பிஜேபி ஆட்சி தான் இருக்கு. ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ண என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்ற கேள்வி இருக்கு. இவ்வளோ தொகைகள் செலவு பண்ணப்படுது, 3450 கோடி அப்படின்ட்டு. ஆனால் எந்த விதமான முன்னேற்றங்கள் பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் வருத்தமாக இருக்கு. நாம ரொம்ப காலமா கிரிக்கெட் வந்து ரொம்ப காலமா வந்து தூத்துக்குடி செல்வம் சார், இதுக்கான பதிலை நம்ம மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். இப்போ ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க, அவங்களுடைய மக்கள் குரல், உங்க குரலை நீங்க பதிவு பண்ணலாம். யாரு தற்போது விவாத நேரத்தில் மக்கள் குரல். ஆமா மதுக்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சரி, இது அதாவது ஒலிம்பிக் வந்து பொதுவா உலகம் முழுசும் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. விளையாட்டா தான் பார்க்கணும். தகுதி நீக்கம் இல்லாம பலதரப்பட்ட இது அங்க இருக்கு. அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து அதிருப்தியை தெரிவிக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்ல. அதாவது எதிர்கட்சிகள் வந்து தகுதி நீக்கத்தை கடும் எதிர்ப்பு பதிவு பண்ணாங்கன்னாக்கா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தப்பு. விளையாட்டா தான் பார்க்கணும். நமக்கு தங்க பதக்கம் கிடைக்குதா கிடைக்கலையோ அது தேவையில்லை. அங்க தங்க பதக்கம் கொடுத்தா இந்தியா மாறிடுமா, ரஷ்யா மாறிடுமா, அமெரிக்கா மாறிடுமா? அதெல்லாம் கிடையாது. மனிதர் மாறணும். சரி, அப்போ வந்து இது வந்து அதான் எல்லாரும் சொல்ற மாதிரி இது எதிர்கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி வந்து தவறுன்னு சொல்றாங்க. எதிர்கட்சிகள் சொல்றது தவறு அப்படின்றது உங்க கருத்தா இருக்கு. எதிர்கட்சியா இருக்கணும் அப்படிதான் சொன்னாங்க, அவங்க எதிர்கட்சியா இருக்கணும் அப்படிதான் பேசணும். அவங்க வேலை அதுதான், அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. சரி, நாம வேற வந்து தகுதி நீக்கம்னா அது எக்கச்சக்க இது தாண்டி தான் வர்றாங்க. சரி, அது இருக்குன்னா ஏதோ ஒரு குறை இருக்கும். அதில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, சதி இல்லைன்னா பேசவே கூடாது. சரி சார், நன்றி சார், நன்றி சார். தூத்துக்குடி செல்வம் சார், உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்க நிறைவு கருத்தையும் நீங்க சேர்த்தே பதிவு பண்ணிடலாம். அதாவது வேற ஒண்ணும் இல்லை சார். நம்ம இப்போ நம்ம மரியாதைக்குரிய ஜெய் கணேஷ் சாரும் இந்த மரியாதைக்குரிய தம்பி காமேஷ் அவர்களும் ரொம்ப அருமையா வந்து நடுநிலையோட சொன்னாங்க. இதுல நானும் கூட என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் வேண்டாம். ஏன்னு கேட்டா இதுல போய் அரசியல் பண்ணக்கூடிய அளவு ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய 140 கோடி மக்களுடைய பிரதமர் வந்து ஏதோ சாதா ஒரு மல்யுத்த பதக்கம் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கு குறுக்கீடா இருப்பாங்கிற மாதிரி விவாதத்தை கொண்டு போறது வந்து நாகரிகம் கிடையாது. இன்னொன்னு, விவாத அரங்கங்கள்ல வந்து கருத்துக்களை பதிவு பண்ணும் போது தரவுகளோட பதிவு பண்றது வேற.
அழைப்பட தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் பார்வையாக வைப்பதை நான் வந்து என்னால அனுமதிக்க முடியல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சார் செல்வம் சார், ஒரே ஒரு டவுட். நீங்க இந்த டைம்ல அவங்க எவ்வளவு ஒரு மனவேதனையில இருப்பாங்கன்னு இருக்கு. ஆனா உங்க கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளவு கேவலமா அவங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அது தவறுதல. ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய மன வலியத்தோட இருக்க போறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆறுதலா இருக்கணும்ல. ஆனா விமன்ஸ், அதாவது நேஷனல் கமிட்டி விமன்ல இருக்கிற உங்க கட்சி சார்ந்தவங்களே அதுக்கு வந்து எப்படி தெரியுமா ஒரு தப்பான ஒரு ட்விட்டர்ல பதில் கொடுத்துட்டு இருக்காங்க, கேவலமா பேசிட்டு இருக்காங்க. சார், யார் செஞ்சாலும் தப்பு தான், நான் வந்து மறுக்கல. இன்னொன்னு நீங்களே சொன்னீங்க, 3450 கோடி ரூபாய் வந்து விளையாட்டுத்துறையில பட்ஜெட்ல வந்து நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல வந்து ஒலிம்பிக் மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து எல்லாமே வந்து கண்காணிப்பா. நம்ம ஜெய்கணேஷ் சார் சொன்னாங்க, தெருவில் நடந்து போகும்போது கூட ஒருத்தர் எச்சு துப்பிட்டு அவார்டுக்கு போயிட முடியாது. அது ஒரு தவறு சார். நான் மறுபடியும் வர சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். மக்கள் குரல் பேசுங்க சார். வணக்கம். வணக்கம், விவாத நேரத்தின் மக்கள் குரல். உங்கள் குரலை பதிவு பண்ணலாம் சார். திரு ராஜி சார். வணக்கம் சார், நீங்க பேசுங்க, இணைப்பில் தான் இருக்கீங்க. ரைட். செல்வம் சார், நீங்க நிறைவு செய்வீங்க சார். ஒரே நிமிஷம். வணக்கம், மக்கள் குரல். வணக்கம். சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. ஒலிம்பிக்கு போற ஒரு அபிஷியல் வந்து, ஒரு பிளேயர் வந்து அவங்க வெயிட் எவ்வளவு இருக்குன்னு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? அவங்க தானே ப்ரொஃபஷனலா போறாங்க, இவ்வளவு வருஷமா போறாங்க இல்ல போட்டிக்கு. அப்ப அவங்க வெயிட் அவங்க தானே கண்ட்ரோல் பண்ணணும். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாக்பூர்ல இருந்து. நாக்பூர். சொல்லுங்க சார். அதுக்கும் பொலிட்டிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா ஒரு பிளேயர் போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் அவங்க வெயிட் எவ்வளவு இருக்கணும், அவங்க இவ்வளவு போட்டி கலந்துருக்காங்க, அந்த வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 kilos ஒரு குஷன் வச்சு தான் போகணும், அது கம்மியா தான் போகணும். எல்லா வெயிட் மிஷின் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. புரியுது. ஓகே, நன்றி சார். செல்வம் சார், உங்க கருத்தை நீங்க சொல்லி நிறைவு பண்ணுங்க சார். அதான் சார், வேற ஒண்ணு இல்ல. நாம இனி வருங்காலத்துல மரியாதைக்குரிய அண்ணன் ஜெய்கணேஷ் சொன்ன மாதிரி 83ல மரியாதைக்குரிய கபில் தேவ் அவர்கள் கேப்டனா இருக்கும் போது நமக்கு வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல கிடைச்சது நினைக்கிறேன். என் நினைவு சரியா? அதனால எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி வந்து காலங்கள் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாத்திலுமே அவேர் ஆகிக்கிட்டு இருக்கோம். நாம இந்தியா வந்து இப்போ வந்து வளர்ந்து விட்ட நாடு இல்ல, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு, வளரும் நாடு பட்டியல்ல தான் நாம இருந்துகிட்டு இருக்கோம். அதனால எதிர்காலத்துல எல்லாமே சரி செய்யப்படும். மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்கள் வந்து ஒலிம்பிக் இந்தியன் ஒலிம்பிக் சேர்மன் அவங்க பிடி உஷாட்ட பேசி விவரம் தெரிஞ்சிருக்காங்க. உள்துறை அமைச்சரும் கருத்து சொல்லியிருக்காங்க. சரி சார், நன்றி சார். நன்றி. மேலகு குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க. அதனால நன்றி. கண்டிப்பா இது என்னன்றதை விசாரிச்சு அவங்க தெளிவுபடுத்துவாங்க நம்பலாம். முயற்சி பண்ணுவோம். நன்றி சார். ஒரு மக்கள் குரல். வணக்கம். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், கண்ணப்பன் சார், திருப்பூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இது 140 கோடி பேர் ஜனத்தொகை இருக்கிற இந்தியாவில ஒரு தங்க மெடல் கூட வாங்குற வாய்ப்பு இல்லை சார். இது மத்திய அரசோட ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு தான் சார் காமிக்குது. அவங்க எந்த துறையில் சார் சிறப்பா இருக்காங்க? ரயில்வேல இருந்து, நிதியில இருந்து, கல்வியில இருந்து, எல்லா விளையாட்டுல இருந்து எல்லா இடத்துல எல்லாமே கேவலமா தான் இருக்குது. இதெல்லாம் வெளியே வந்து சொன்னா ரொம்ப கேவலம். உலக நாடு மத்தியில் இந்தியாவோட மதிப்பு எந்த லட்சத்துல இருக்குன்னு பாருங்க. நன்றி. திரு காமேஷ், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி சார். இங்க வந்து சொன்னதுதான். ஸோ பணத்துக்கோ டேலண்ட்டுக்கோ இங்க வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆனா இங்க தடுக்கிறது எல்லாமே அரசியல்வாதிகள் தான். அவர்களை சார்ந்த அவர்களுக்கு தேவையானவர்களை மட்டுமே உள்ள கூட்டு போயிட்டு அந்த டேலண்ட் ஒடுக்குறாங்க. இதெல்லாம் சினிமால பாக்குறோம்ல, இது உண்மையிலே நடக்குது. சினிமால வந்து ஹீரோ ஒரு டேலண்டா இருப்பார், ஆனா யாரோ ஒருத்தர் கொண்டு பண்ணுவாங்க, அவர் போராடுவாரு, ஆனா சினிமால ஜெயிச்சிட முடியும். நிஜ வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு இந்த ரெஸ்லிங் என்ன நடந்துச்சுன்றதே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? என்ன நடந்துச்சுன்னே பார்த்துட்டோம். ஒரு தங்க மெடல் வாங்கி ஒரு நாட்டுக்காக ரெப்ரசென்ட் பண்ணவங்களே 6 மாசம் எப்படி இருந்தா அவங்க மனநிலைமை எப்படி ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க.
அந்த அந்த ப்ரிப்பரேஷனே அவங்களால பண்ண முடியாது. ஒரு வருஷமா எல்லாரும் உலகமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போராட்ட காலத்துல ஒரு போராட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் யோசிக்க கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் இது. இன்னைக்கு வந்து அண்ணன் சொல்றாரு பிரதம மந்திரி எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருன்னு. அன்னைக்கு ஏன் தீர்த்து வைக்கல? இன்னும் ஒரு வருஷம் இருக்குமா? வணக்கம் வணக்கம் மக்கள் குரல். வணக்கம் மக்கள் குரல். சுதேந்திரன் சார் பேசலாம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஹலோ, நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். டிவி பார்க்காம பேசுங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். சார், அதாவது இன்டர்நேஷனல் ரூல் வந்து ஃபிட் பண்ணது சார். இன்டர்நேஷனல் ரூல் வந்து ஃபிட் பண்ணது. சரி, அது மாற்றமே கிடையாது. இன்டர்நேஷனல் ரூல் வந்து ஃபிட் பண்ணது சார். ஓகே, அதாவது இதுல கான்ஸ்பிரசி எதுவும் இல்லன்னு சொல்றீங்க. அதான் உங்களுடைய கருத்தா இருக்கு. ரூல்ஸ் படி தான் அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. உடற்கல்வி துறையும் விளையாட பிள்ளைகளுக்கு எந்த பேரண்ட்ஸ் வந்து விளையாட கிடையாது. நன்றி நன்றி நன்றி. கிளாஸ் எடுக்க முடியல, எல்லாம் விளையாட. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப 700 பேருக்கு ஒரு பிடி சொல்லிட்டாங்க பிசிக்கல் எஜுகேஷன். 700 பிடி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, 35 பேர் வச்சாலும் 20 கிளாஸ் வருது. 20 கிளாஸ் சொல்லும் போது 40 பீரியட் வருது. அந்த 40 பீரியட் வரும்போது ஒரு டீச்சர்ஸ்க்கு 8 பீரியட் ஒரு நாளைக்கு தர்றாங்க பிடிக்கு. அவர் எப்படி கோச் பண்ணுவாரு? எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும்? ஓகே விக்கி சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நன்றி நன்றி சார். நன்றி சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் வைக்கணும். 5 சப்ஜெக்ட் தேவையில்லை சார். சரி, ஓகே சார், தேங்க்யூ. நன்றி நன்றி சார். சார் பிடி அங்கே சார்ஸ் எல்லாம் வந்து நம்பர்ஸ் தமிழ்நாடு அரசு குறைக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே எடப்பாடி அவர்களே கூட ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா வந்து எப்படி ஸ்போர்ட்ஸில் நம்ம தங்கம் ஜெயிக்க முடியும்? உங்கள் நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. அதான் சொல்றேன். இப்ப நீங்க போல் வால்ட்டுக்கு எனக்கு ஸ்கூல்ல கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்து ஒரு பேம்போ ஸ்டிக் அவ்வளவுதான். ஆனா ஆக்சுவல் போல் வால்ட்டுக்கு நான் ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல எடுத்துக்கிட்டது ஃபைபர். அந்த போலோட ரேட் மட்டும் 1.5 lakh. இது எனக்கு ஸ்கூல்லயே கொடுக்கல. நீங்க நான் பேம்போ ஸ்டிக்ல நான் தாண்டதும் மூங்கில்ல நான் தாண்டும் போது ஒரு வேறு விதமாக பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் ஃபைபர் மெட்டீரியல்ல போகும்போது என்னோட பிராக்டிஸே மாறுது. அதே மாதிரிதான் சைக்கிளிங்கும் 200 grams இருக்கணும். சைக்கிளிங் ரேஸ் ட்ராக் சைக்கிளோட ரேட்டு அது கிட்டத்தட்ட 3 லட்சமோ 4 லட்சமோ விக்குது. அது சாதாரண ஆளுக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் சொல்றேன். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு நிதி அதிகமா கொடுக்கணும்ன்றது உங்க கருத்தா இருக்கு. ஆமா, இது சரியா கிடைக்கல. அதுதான் நான் சொல்றேன். இந்த 3000 கோடி ஒதுக்குற அது இதுன்னு சொல்றாங்களே, நான் சாயில இருந்தா சொல்றேன். எனக்கு ஃபைபர் போல் கொடுக்கல. நான் ஒரு பொறியியல் கல்லூரி போனதான் ஃபைபர் போல முதல்ல பாக்குறேன். நன்றி நன்றி. சோ நிதி வந்து அதிகமா ஒதுக்குனா மேற்கொண்டு நிறைய பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும்ன்ற ஒரு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நன்றி 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 சார். நன்றி. வணக்கம். மக்கள் குரலின் நிறைவான அழைப்பாளர். வணக்கம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் கலீல் ரஹ்மான் சார், கோபாலப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். சொல்லுங்க சார், உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. என்னுடைய கருத்து சார், இதுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதோட இந்த ஒலிம்பிக் இதுல இருந்து இந்த எல்லாருமே விளையாடாம எல்லாரும் நிப்பாட்டி இருந்தோம் சார். இந்த இதுல இந்தியா சார் கலந்துக்க மாட்டாங்க, போட்டியை நான் கலந்துக்கிறது வெளியேறணும் சொல்லி வெளியேறலாம். இது அதாவது இவங்களை வெளியேற்றுறதுனால எல்லாரும் பாய்காட் பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்றீங்க? ஆமா சார். சரி சார், நன்றி நன்றி, உங்கள் கருத்துக்கு நன்றி சார். உங்களோட நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை, இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு இருக்குது. அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து எடுத்தோன்னே ஒலிம்பிக்ஸ் ஆட முடியாது. ஸ்கூல் லெவலில் ஆடணும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி லெவல், அப்புறம் ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் நேஷனல் லெவல், அப்புறம் ஏஷியன் லெவல், வேர்ல்ட் கப் லெவல், அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் லெவல். இது வந்து உழைப்பு வந்து ஸ்கூல்லேருந்து போட்ட பேசிக் இருந்தால் மட்டும்தான் எங்கேயுமே வரும். இந்தியாவில் வந்து இப்போ பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லை. பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம விக்கி சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பையனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் தகுதியை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வராங்க. நம்ம இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு மாதிரி கர்நாடகாவில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லேருந்து நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது. ஸோ இதில் போகும்போது அவன் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிளேயர் வந்து அவனோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது அதுக்கான தகுதி எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க வந்து, இந்த ஃபண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி கீழே போகும். அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான் ஒரு ஜோனுக்கு இருக்கும். இன்னைக்கு நிலைமை ஒன்று அவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு மூங்கிலுக்கும் ஒரு ஃபைபருக்கும் உள்ள டிஃபரெண்ட். மேட்ல கூட நம்ம அந்த தங்கல் படத்திலே கூட நம்ம பார்த்திருப்போம், அந்த மண்ணில் விளையாண்டதுக்கும் அப்புறம் மேட்ல ஆடுனதுக்கும் டிஃபரன்ஸ். பிராக்டிஸ் வந்து கிரவுண்ட் லெவல் பிராக்டிஸ் பண்றதுக்கும் மேட் பிராக்டிஸ்க்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஆஸ்டட் ஆஃப் நம்ம வாக்கி ஆடின 80 ஒலிம்பிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டர்ஃப்ல கிடையாது. சைனா வந்து இவ்வளவு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு
அந்த சொஃபிஸ்டிகேஷன் வந்து சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து முதல்ல இருந்தே கிடைக்குது. அதனால அவங்க அதிலே பழகி வந்துடுறாங்க. நம்ம திடீர்னு மாறும்போது அதற்கான பயிற்சி மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்க வேண்டியிருக்கு. கிரிக்கெட் டிஃபரன்ஸ் இதெல்லாம் டிஃபெக்ட் எல்லாம் மத்திய அரசு வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து வரும்போது பேசிக்ஸ் இந்த எல்லா ஸ்ட்ரகிள் எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் இன்க்ளூடிங் மீ, நான் ஒரு கிராவல் லெவல் ஹாக்கி ஆடிட்டு தான் டர்ஃப் லெவல் ஹாக்கி ஆடினேன். ஓகேங்களா, இது நான் எல்லாரும் வந்து நடக்கிற இதுதான். ஆனா நம்ம இந்த இனிஷியலாவே இந்த டர்ஃப் வந்து எல்லா வீட்லயும் லே பண்ணோம்னா மினிமம் 5 கோடி ரூபாய் ஆகும். ஆனா 5 கோடி ரூபாய் சொல்றது 8 கோடி ரூபாய் பண்ணுவாங்க. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காசு எங்க போகுது அதெல்லாம் இருக்கு. ஒரே விஷயம் நான் என்ன சொன்னேன், இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் பண்ணணும், இவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் உள்ள பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் இருந்தா ஸ்போர்ட்ஸ் வரப்போதில்லை, ஸ்போர்ட்ஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் வேணாம், இருந்தா போதும். சார் குறிப்பா ஒரு வரியில சொல்லி முடிங்க சார். ஒரே விஷயம் என்னன்னா, மத்த யுஎஸ்ஓ சைனாவோ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசமா எடுக்கிறாங்க. இங்க கல்விக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்ட் டைம்ல வருது. நீங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா பிடி பீரியட்ல வாரத்துல ஒரு நாள் தான் இருக்கும். அவங்க அப்படி கிடையாது. 4 வயசுல ஜிம்னாஸ்டிக்ஸ்ல கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவனோட கரியரே வந்து அதான். ஒலிம்பிக்ல ஜெயிச்சு 10th 12th வந்ததுக்கு அப்புறம் ஒலிம்பிக்ல கமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து கவர்மெண்ட்ல உட்கார்த்தி வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுது. நன்றி சார். குயிக்கா சார் ஒரு சார். அதர் கண்ட்ரீஸ் அவன் கண்ட்ரிக்காக விளையாடுவான். நம்ம கண்ட்ரிஸ் ஜாபுக்கும் அவனோட நன்றி சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம இதை விரிவாக விவாதிக்கலாம். இன்று நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.